மாநாடே அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியலை. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போல தான் நடந்து முடிந்ததாக நான் பார்க்குறேன். நான் ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்கள் நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னால் இதை நீங்கள் டிவியில் உட்காந்து சொல்லியிருக்கலாமே, இன்னொரு முறை சொல்லணும். அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதெல்லாம் பக்கத்தில் தடுமாற்றமாக தான் நான் பார்க்குறேன். நான் தடுமாற்றமா துவங்கியதே தடுமாற்றம் இல்லை, அதெல்லாம் நம்ம போக போக தான் முடிவு பண்ணணும். நான் சுயாரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆருக்கு பின்னால் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க, மாநாடு காமிச்சாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. யார் நின்னது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி கட்டில் கூட்டிகிட்டு போகுமே தவிர கட்சி ஆரம்பித்தவங்களாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கணும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறான்றதை வச்சு தான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யணும்.